அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் எஸ் பக்கிரிப்பில் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். தமிழ்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி சொல்லணும். மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கரண்ட் இருக்க மாட்டேங்குது. கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்ம வீட்டில் சமைச்சு ஏதாவது சாப்பிட்டு வருவோம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம் வந்து வேலை வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறான்னா அது வந்து நமக்கு நிறைய இஎம்ஐ நிறைய தேவை இருக்கிறதுனால அந்த காசு ட்ரை ஆகிடும். இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா, இது வந்து இந்த வீடியோ சொல்லும் போது சில பேர் ஐயோ என்னடா இது இப்படி சொல்கிறாங்க கேவலமாக நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க, எனக்கு ஒன்று கவலை கிடையாது. நான் இதை சாட்சியாக சொல்லணும். நேற்று கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு மார்னிங் வந்து எங்ககிட்ட காசு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரூபாய் தான் இருந்துச்சு. சாம் என்ன சொன்னாருன்னா, சரி என்ன பண்ணலாம், கரண்ட் இல்லை, எங்கள் ஏரியா ஃபுல்லாக கரண்ட் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எதுவுமே ரன் ஆகல. ஏன்னா தேங்காய் அரைச்சி அவங்க டிஃபன் கடைலாம் வைக்கிறதுனால கடை எதுவுமே இல்லை. சரி அம்மா ஹோட்டலில் மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறமான்ட்டு இவர் வந்து போனார். சாம் போயிட்டு அம்மா ஹோட்டலில் போய் கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்பா இட்லி எல்லாம் இல்லைப்பா, ஏன்னா கரண்ட் இல்லை, அதனால நாங்கள் எதுவுமே செய்யலை, இனிமேல் தான் செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா காலையிலே ஒரு 8-8:15 சாம் வந்து போயிட்டாங்க வாங்கலான்ட்டு சொன்னாங்களாம். உடனே சாம் என்ன சொன்னாரா, ஐயோ அப்படியான்ட்டு. ஆனால் எங்ககிட்ட 7 ருபீஸ் தான் இருந்துச்சு, 7 ரூபாய். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் 7 இட்லி மட்டும் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரே அவருக்கு வந்தோடனே சாம் வந்து சொன்னாரு, காலையிலேயே ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னு சொன்னாரு. நான் என்ன கேட்டேன், நான் காலையிலேயே நான் எஞ்சி கிளம்பிட்டேனவா, அதுக்காவா? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். என்னுடைய 2 க்ளோஸ் ஃப்ரெண்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என் சங்கி தெரியும், ஆனால் யாஸ்மின் நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. கேண்டில் கொடுத்தா பார்த்தீங்களா எங்கள் ஃப்ரெண்டு, அவளையும் பார்க்கலான்ட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் நான் எஞ்சி கிளம்புன்னு தெரியாது. கரண்ட் இல்லைனாலும் எஞ்சி நான் குளிச்சுட்டு கிளம்புனேன்னா அதுவும் நான் கிளம்பிருக்க மாட்டேன். தண்ணியும் இல்லை மோட்டரில், நான் குளிச்சு முடிக்கிற வரை தான் தண்ணியும் இருந்துச்சு. அப்போ வந்து இவர் வந்து சொன்னாரு, ஒரு அதிசயம் நடந்துச்சுமான்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், ஏங்க நான் காலையே எஞ்சி குளிச்சு கிளம்பினாலும் அதிசயம் நடந்துச்சு, எனக்கு கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லைம்மா இது மாதிரி நடந்துச்சு, அவங்க கிட்ட வெறும் 7 இட்லி தான் இருந்துச்சு, என்கிட்ட வெறும் 7 ரூபாய் தான் இருந்துச்சு. நான் தான் லாஸ்ட்டு கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி அந்த 7 இட்லியே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களாம். வேற இதுக்கு மேலே நாங்கள் செஞ்சாதான் உண்டுப்பா அப்படின்ட்டு. அது வந்து சாச்சான்னு சொல்லும் போது நான் இது என்ன சொல்றேன்னா, நமக்கு தேவைகள் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம எப்படி வேணா நம்மளை வழி நடத்துவாரு. நம்ம கிட்ட என்கிட்ட இப்போ 7 ரூபாய்னா இருக்குன்னா அந்த 7 ரூபாய்க்கு நம்மளை போசிப்பாரு. ஏன்னா அம்மா ஓட்டுற இட்லி சாப்பிட்டவங்களும் தெரியும், அது நல்லா குண்டு குண்டா இருக்கும். நான் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு சாம் ஒரு 5 இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி மாட்டோம். ஏன்னா 2க்கு மேலே என்னால் காலையில் நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன், அதனால என்னால் சாப்பிடவே முடியல, கிளம்பி வந்துட்டோம். அது மாதிரி தான் நம்மளை ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி வேணா நடத்துவார். அவருடைய மகத்துவங்களுக்கு எல்லையே இல்லை. அது ஒரு சின்ன சாட்சி ஷேர் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு, நீங்கள் ஏற்கனவே கேண்டில் வந்து டொனேஷன் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. திரும்பி என் ஃப்ரெண்டு என்ன பண்ணானா, கொஞ்சம் கேண்டில், கொஞ்சம் இல்லை இது ரொம்ப நிறைய இருக்கும், எனக்கு தெரிஞ்சு 100-200 கிட்டே இருக்கும். அவள் வந்து இதையும் நீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு க்ளோரிமா அப்படின்ட்டு வந்து சொல்லி எனக்கு வந்து கேண்டில் திரும்ப நம்ம மக்களுக்காக டொனேஷன் வந்து பண்ணியிருக்கிறான். நான் அந்த வீடியோ போடும்போதே நம்ம வந்து டொனேஷன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கலர் சூப்பராக இருக்குது, எங்களுக்கு எப்போ மெழுகுத்து வந்து தருவீங்கன்னு எல்லாருமே கேட்டாங்க. திரும்பியும் இப்போ வந்து ஃப்ரெண்டு கொடுத்ததுனால நம்ம திரும்ப அதில் ஆட் பண்ணி, நான் ஏற்கனவே ஒரு 6 ஃபேமிலிக்கு 10-10, 7 ஃபேமிலிக்கு 10-10 கொடுத்துட்டேன் வச்சு. இப்போ கொஞ்சம் பெண்டிங் அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு ஃபேமிலிக்கு நான் இப்போ கொண்டு வந்திருக்கிறேன். அவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போவோம் 2 ஃபேமிலிக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருது நீங்கள் பாருங்க, இப்போ பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குன்ட்டு. அதுதான் இப்போ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த கேண்டில் தேவைப்படுறவங்களுக்கு வந்து உதவி செய்யறாரு. இப்போ நிறைய பவர் கட்டுங்க. என்கிட்ட இவாஞ்சல் சொல்லும் போது ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இல்லையா, நைட்டு கரண்ட் போயிடுச்சா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவாஞ்சல் வந்து சொல்லிட்டு இருந்தான். இப்போ ரொம்ப தேவைப்படுறது மெழுகுவர்த்தி தான். இந்த மெழுகுவர்த்தி வந்து நம்ம ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய் வாங்கும்போது அந்த 100 ரூபாய் ஒரு அவங்களுக்கு வந்து அந்த காசை எதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு 1 ரூபாய் கூட யாருமே சும்மா தர மாட்டாங்க. நமக்கு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய், நான் சொன்ன மாதிரியே போன வீடியோல சொன்னேன், ஒரு மெழுகுவர்த்தி இவங்க போட்டிருக்க வேக்ஸ் கலர் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. என் ஃப்ரெண்டு பண்ணது அவள் எப்பவுமே பர்ஃபெக்டா செய்யணும்னால 2 பேருமே சேர்ந்து செஞ்சதுல சங்கீதாவும் யாஸ்மின் செஞ்சாங்க. அப்போ வந்து சங்கி கூட ஓகே, அவளை திருப்தியப்படுத்த முடியாது, அதனால என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நல்லா காஸ்ட்லியா செஞ்சு வச்சிருக்கனால மெழுகுவர்த்தி வந்து இது ஒரு மெழுகுவர்த்தியே வந்து பாத்தீங்கன்னா 25 ருபீஸ்லேருந்து 20 கிட்ட சேவ்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த இங்கிலீஷ் கலர் போட்டு அப்படியே சோயா வேக்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கனால சூப்பரா இருக்கும். வேக்ஸே வந்து பாத்தீங்கன்னா இது 1 கிலோ 300 ரூபாய் 350 ரூபாய் வரும். ஓகேவா, அதனால ரொம்ப காஸ்ட்லி. வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம்.
அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ இந்த கலர்ஸ் இந்த மெழுகுவத்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போவுமே இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் பங்கு போட்டு எத்தனை ஃபேமிலிக்கு நான் டைரி எல்லாமே கொண்டு வந்துட்டேன். பேர் எழுதி நம்ம இங்கேருந்தே கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு. லைட்டாக என் ஃப்ரெண்டை காட்டுறேன். அவள் காட்டவே கூடாதுன்னா நான் தான் அவளை கம்பல் பண்ணி தயவு செய்து வாமான்னு சொல்லியிருக்கிறேன். ஆஸ்வின் வா. ஹாய், தேங்க்யூ ஸோ மச் செல்லம். கேண்டிலுக்கு நிறைய ஃபேன்ஸ். அவ்வளோதான், அதுக்கு மேலே காட்டினா வேண்டாம். அப்புறமா வீடியோ கட் பண்ண பிறகு நடிப்பான், திட்டுவா. இங்கே பாருங்க சங்கிவா. சங்கி எல்லாருக்குமே தெரியும். சங்கிமா வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஹாய் சொல்லு சங்கிமா. அதனால் இப்போ வந்து இந்த கேண்டிலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம இதை 10 எடுத்து வைக்கலாமா? 10 ஃபஸ்ட்டு வைங்க, 15 அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம் கலர். ஆனால் எனக்கு அதில் கலர் வேணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 15 ஆமாம்மா, கலர் மிக்ஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குல்ல, ஒன்றுத்துல 2 வை. அப்போ 18 ஆகும். 18 ஆகும்போது எது கம்மியாக இருக்கோ அதை ரிமூவ் பண்ணி. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கிரேப்ஸ் சோப் வந்து எப்படி ஆர்டர் பண்ணணுன்ட்டு. நான் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அது என்னமோ சொன்னா ஆஸ்மினா, என்னமோ ஃபேவரன்ஸ் என்னமோ சொன்னியே. அது நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. என்னுடைய சின்ன வயசு ஏரியா ஃப்ரெண்ட் சங்கி, ஸ்கூல் ஃப்ரெண்ட். சங்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ். சாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கி, ஆமாம் சங்கி மம்மி வந்து எங்கள் அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயா. அப்போ இப்போ சித்தியா பெரியப்பா சித்தி வரும். நான் எல்லா லிங்க்குமே கொடுக்குறேங்க உங்களுக்கு. அந்த கிரேப் சோப் தான் நிறைய பேர் கேட்டிங்க, அது வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா கிரேப் சோப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு கேட்டுருக்காங்க. அது மட்டும் ஒன்று வை. டைம் எத்தனை தெரியுமா? 11:30. நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஒர்க்காக எடுத்து நம்ம பண்ணுறோம். ஏனோ தானோன்ட்டு எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டுக்கும் அவள் பிஸ்னஸ் பண்ணுறா, அப்புறமா சங்கியை வந்து டிஸ்டர்ப் பண்ணி. அதுதான் ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது நம்ம கூட இருந்து நம்ம கூட ஒத்துழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து ஏஸ்பா தந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். எத்தனை பேருக்கு சொல்ல? 15. இப்போ மழை டைமெல்லாம் கேண்டில் ரேட்டெல்லாம் அவ்வளோ விற்கிறாங்க. இந்த கேண்டிலே இதுலேயே மட்டமாக இருக்கிறதே போய் கடையில் போய் கேட்டால் 10 ரூபான்னு தராங்கடி. இவ்வளோ ஸ்ட்ராங்கே கிடையாது. 2 மணி நேரம் நின்று எரியும். பண்ணிங்களா சங்கம்மா? நாங்கள் எதுனாலும் சும்மா ஏனத்தானும் பண்ண மாட்டோம். எல்லாம் அப்படியே முயற்சி பண்ணி செட் பண்ணி. என் ஃப்ரெண்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அடுத்து அவள் போகணும். நான் தான் இருடி கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போன்னு சொல்லி அடம் பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறேன். வீடியோவில் வர மாட்டேன்ட்டா. என்னை காட்டவே காட்டாதீங்கன்ட்டா. நான் தான் சரி காட்டுறேன். ஏன்னா நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்டாண்டு கூட எனக்கு வந்து கிச்சனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா, செல்ஃபுக்கு. அப்போ கூட சொன்னேன் என் ஃப்ரெண்டு யாஸ்மின். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவள் தானே. ஆமாம், அவள் ஒரு வக்கீல். எனக்கு தான் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலை. 10 வருஷமாக கேட்டுருப்பேன். 10 வருஷம் ஆகி 20 ரேஷன் கார்டுக்கு வேணுமாமா யாஸ்மின்மா? அப்படியா? எங்களது மேரேஜ் வந்து இன்விடேஷன் வந்து இந்து இதுதான் இருக்கும், கிறிஸ்டின் இல்லையே. அச்சுகோ ஹாரிஸ்ல கடை சொல்றேன். பார்த்தீங்களாங்க, நாங்கள் அலேஸ் நகரில் ஏற்கனவே ஒரு வீடு அம்மாவும் நாங்கள் ஒன்றா இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட்டில் தான் என் ஃப்ரெண்டு யாஸ்மின் இருந்தா. பாருங்க, ஒரு செட்டு தான்.
இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எத்தனை ஃபேமிலிக்குன்னா ஒரு 10 ஒரு 15 ஃபேமிலிக்கு கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இந்த ப்ளூ ஒன்று தான் இருக்குல்ல, நம்ம அந்த 2000 கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலிக்கெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் அந்த மணி போகாத ஃபேமிலி இப்போ வந்து நம்ம அந்த 2000 என்ன பண்ணுவோன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணலான்ட்டு இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். சில பேர் என்ன சொன்னாங்க, நான் கேட்டேன் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டு தான் நான் கேண்டில் கொடுத்தேன். நான் சில பேருக்கு தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நான் வந்து மொபைல் டார்ச் லைட் தான் யூஸ் பண்ணுறேன் கரண்ட் போனானாங்க. அப்போவும் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, டார்ச் லைட்டு எவ்வளோ நேரம் தான் இருக்கும், கரண்ட்டே வரலன்னா அதுவும் ஆஃப் ஆகிடும் மொபைலு. சரி வேண்டாம் சொல்லிட்டாங்க, விட்டுட்டேன் நான். பார்த்துருக்காமா பேலன்ஸ் பண்ணிடு. 10 இருக்குல்ல, இது 2 வை. 14 நேற்று பிங்க் இருக்குது, ப்ளூ ஆரஞ்சு இருக்கா, எல்லாமே இருக்கா? ப்ளூ இல்லை தாலி. சரி இருக்குது. இப்போ எத்தனை ஃபேமிலிக்கு வருதுமா? இல்லை கம்மியாக இருக்கு. 2 4 6 8 9 தான். 9 இருக்கட்டும், நான் வீட்டில் வச்சுருக்கேன்ல அது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு ஓரளவுக்கு எத்தனை ஃபேமிலிக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் நான் கொண்டு போயிடுவேன். 10க்கு 10 11 இருக்குது. 11 இது எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 12 ஆச்சா? ஏன்னா இப்போவுமே நாங்கள் 2 ஃபேமிலி கொடுத்துட்டு தான் போக போகிறோங்க. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சில பேருக்கு ரிப்பன் போலாம் இருந்தது, ரிப்பன்லாம் கட்டி கொடுத்துருக்குங்க. நம்ம ஆட்கள் பிச்சு யூஸ் பண்ண வச்சுருவாங்க. யார் சொல்லுவா, இதுவே காஸ்ட்லி, நீங்கள் கொடுத்ததுக்கே ரொம்ப நன்றி. ஏஸ் பவனை பல மடங்கு ஆசீர்வதிக்கிட்டோம். தேங்க்யூ. நாங்கள் கேண்டில் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், நானும் செய்யும் நிறைய பேருக்கு அதை கதை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ தொடங்கினாங்க. நீங்கள் இப்போ கூட கேட்டிங்கன்னா கூட நாங்கள் ஆமாம் ரெடியாக இருக்கு. இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். நம்ம இப்போ சோப்பு கூட ஹேண்ட் வாஷ் சோப்பு எல்லாமே நீங்கள் இது பண்ண, நான் பாடி வாஷ் சோப்பு கூட பண்ணுறோம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு இதை டேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்னையே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கடி. நம்ம ஃபேமிலி நியூ கிரியேஷன் ஃபேமிலி ஃபாலோ பண்ணால் நான் அது கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நான் பின் காமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எல்லாமே என் ஃப்ரெண்டோடைய டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு கிரேப் சோப் தான் நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம். சைனா கிரேப் சோப் அது எனக்கு 2 கொடுத்தா என் ஃப்ரெண்டு, நான் அதை யூஸே பண்ணல, கிஃப்ட்டை அப்படியே வச்சுட்டு. ஓகேங்க, இதோட நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிக்கிறோம். ஏன்னா ஃப்ரெண்டு வந்து கிளம்பணும். சரி, அகேன் தேங்க்யூ ஸோ மச் டியர். தேங்க்யூ. எப்படியோ வந்துட்டா வீடியோக்கு. சரிங்கம்மா, பாய். என்ன காட்டு. சரி ஓகே, வேலை இருக்குது, இதை போய் கொடுக்கணும். கொடுத்துட்டு நாளைக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கேண்டில் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பவர் கட்டுங்க, என்ன சொல்லனே தெரியல. ஓட்டு போட்டா சொன்னா வந்து திட்ட வந்துடுவீங்க. கரண்ட்டே இருக்க மாட்டேங்குது, நைட்டு பகல் கரண்ட்டே இருக்க மாட்டேங்குது. அதுவே நமக்கு தூக்கலாம கேர் ஆகி டிப்ரெஷன் ஆகிடுது. கரண்ட் இல்லைனால இப்போ எல்லாருமே இப்போமே வந்து கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கடையில் ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிறாங்க கேண்டில். அதுவும் கரண்ட்டு சும்மா மழை பெஞ்சாலே நம்ம போய் கேண்டில் போய் கேட்டால் விலையை ஏற்றி விற்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம் கடையில் போயிட்டு. அதுக்கப்புறமா தான் கேண்டில் நம்மளே செய்யணுன்ட்டு ஆசை வந்து நாங்களே எங்களுக்கு செஞ்சுக்கிறோம். அதனால சீக்கிரமாக நம்ம கொடுத்துட்டோன்னா மக்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் பவர் கட்டுக்கு. அதனால் நாளைக்குள்ளே நான் கொடுத்துருவேன். அது வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாக எடுத்து கிளிப்பிங் செட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு. இப்போ என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இது வந்து ஒரு புது விதமான தாட், நம்மக்கிட்ட இருக்கிறது கொடுக்கணுன்ட்டு. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு மூலமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அடியாரில் கூட போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இல்லாத எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். அது மாதிரி சில பேர் ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, அதிகம் நம்ம வாங்கிட்டு போய் டொனேஷன் கொடுக்குறோம். மல்லிகை ஜாமான் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து 500 ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுங்க, இப்போ அக்காலாம் 2000 கொடுங்க அப்படின்ட்டு மாதம் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அது மாதிரிலாம் டொனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம்.
நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிப்பேன். நான் நிறைய பேர் முட்டாள்தனமாக பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து காட்ட முடியல. அவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு இது இருக்குது. அவங்கெல்லாம் வெக்கப்படுறாங்க, வீடியோக்கு வரமாட்டேங்கிறாங்க, மன வருத்தப்படுறாங்க. என்ன யாஸ்மின்மா, அவங்க ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. ஐயோ போட்டுறாதீங்க, சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டேன் என்னென்ன. சில பேர் எங்களை வீடியோஸ் வந்து எடுக்க சொல்லுவாங்க. மாதம் மாதம் ஆண்டவர் வந்து ஏதாவது டொனேஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. இந்த மாதம் வந்து நம்ம கேண்டில் டொனேஷன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேண்டில். அதனால நம்ம இந்த மாதம் வந்து ஏஸ்பா வந்து நம்ம கேண்டில் டொனேஷன் வந்து கொடுத்துருக்குறாரு. அது மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா மறக்காமல் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய மக்கள் தேவையில் இருக்கிறாங்க. நீங்கள் எது கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஏஸ்பா உங்களையும் ஆசீர்வதிக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய். தேங்க்யூ.